கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அநேக இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜனவரி 1ஆம் தேதியிலே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்கியிருப்போம். திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஏதோ ஒரு விதத்தில் வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறது இயல்பு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தின் முடிவிலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பெரியமானவர்களை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வாக்குத்தத்தம் கொடுத்தவரை நாம் நம்ப வேண்டும். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் மேலே நமக்கு இருக்கிற விசுவாசம் தான் அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை நம்முடைய லைஃப்ல கொண்டு வரும். ஆகவே விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆகவே நாம் நடக்கிறதை நம்புறது நம்பிக்கை, நடக்க முடியாததை விசுவாசிக்கிறது தான், நம்புறது தான் விசுவாசம். அல்லேலூயா. நம்முடைய ஞானத்தினால, அறிவினால, சக்தியினால, நம்முடைய பலத்தினால செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்புறது தான் விசுவாசம். பிரியமானவர்களே, அங்கே 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆகவே நம்ம ஆண்டவராகிய தேவன் மேலே, இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நாம் அவருக்கு பிரியமாய் இருக்க முடியும். என்ற விசுவாசத்தினால் வராத எல்லாமே வீண். நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள மாட்டி அழைக்கப்படுகிறோம். ஆகவே எங்களுடைய விசுவாசம் தேவன் உண்டென்றும் விசுவாசிக்கணும். தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின் பலன் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நம்ம விசுவாசிக்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, தேவன் அல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இயேசுவான தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, உலகத்தின் திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே அயராத அசராத ஒரு விசுவாசப்படியுள்ள நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். வியாதியை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். சந்தர்ப்பங்களை, விஞ்ஞானத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். காரணம் என்னண்டா, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்க. பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்போம். தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவனில் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த விசுவாசம் எங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கிறதா இருக்கிறபடினால கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் விசுவாசத்தோடு உறுதியாக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மளை இந்த ஆண்டிலே பெருக பண்ணுவார். அவர் எங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.